ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்டோரி டே 2ல இருப்போம். நம்ம காலமாடன் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் பார்ட் 2 புரியும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். சோர்ந்து போன காளமாடன் அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல விடியுது. விடிஞ்ச உடனே காளமாடனுக்கு ரொம்ப தண்ணி தாவம் அடிக்குது. தண்ணி தாவம் அடிச்ச உடனே அவன் ஆத்துல போய் தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறான். அங்க ஒரே ஒரு ஆறு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துலதான் எல்லா விலங்குமே தண்ணி குடிக்க வந்தானோ. அப்படிப்பட்ட ஆத்துக்கு அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க வழியில 2 பெண்மான்களை பாக்குறான். அந்த 2 பெண்மான்கள்ட்ட போய் கேட்கறான், நீங்க 2 பேரும் எங்க போறீங்கன்னு கேட்க, நாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போறோம்னு சொல்றது கேட்ட உடனே, நானும் அங்கதான் போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. போயிட்டு நல்லா பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல தனது கனவை பத்தி இந்த 2 பெண்மான்கள்ட்ட சொல்றான் காளமாடன். இது சொன்ன உடனே இந்த 2 பெண்மான்களும் ரொம்ப சிரிச்சுட்டே கலாச்சிட்டே சொன்னிச்சுக்கலாம், இதெல்லாம் கனவுல வேணா நடக்கலாம், நிஜத்துல நடக்காது, இதெல்லாம் மறந்துரு, உன் கனவை மறந்துருன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிடுங்களாம். இதை கேட்ட காளமாடனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். நான் இன்னைக்கே போறேன், நான் என் கனவை நோக்கி இன்னைக்கே நான் புறப்பட போறேன், நீங்க 2 பேரும் வரீங்களா அப்படின்னு 3 தடவை கேட்டானா. அதுக்கு இந்த 2 பெண்மான்களும், நீ உன் சாவ நோக்கி நீனே போற, இதுக்கு எங்களை வர கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிருங்களாம். இதை கேட்ட உடனே காளமாடனுக்கு ரொம்ப கோவம் வந்து கிளம்பிட்டானாம். கிளம்பி கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்தானா. அவன் போறதுக்கே மனசே வரல. ஏன்னா அவன் ஃபேமிலி இடம் விட்டுட்டு போறதுக்கு அவனுக்கு மனசே அவன் நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஒரு சிங்கத்தை பாத்துறான். அதாவது அந்த காட்டுக்கே ஒரு ராஜான்னு சொல்லலாம் அந்த சிங்கம். அந்த சிங்கத்தோட நேம் தான் லைகர். அந்த லைகர்ட்ட மாட்டின எந்த விலங்குமே இதுவரை உயிரோட இருந்தது. அப்படி பார்த்த உடனே காளமாடன், ஐயோ லைகரா, இவன்ட்ட மாட்டினா நம்ம செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். லைகரும், நம்மகிட்ட 2 நாளா நம்ம சாப்பிடல, இன்னைக்கு இத வேட்டையாடி சாப்பிட்டே அவனு தோத்த ஆரம்பிக்குது. 2 பேரும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. போற வழியில காளமாடனுக்கு கால்ல கல்லு படுது, முள்ளு குத்துது, ரத்தம் வருது. ஆனாலும் ஓடிட்டு இருக்கான். ஏடா நின்னுட்டா லைகருக்கு இரையாயிடுவான், கடைசியில அவன் கனவை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு காளமாடன் வேகமா ஓடிட்டு இருக்கான். ஓடி எவ்வளவு கடினமான சூழ்நிலையா தாண்டி ஒரு கட்டத்துல அந்த பெரிய பள்ளத்தாக்குக்கு வந்துடுறான். காளமாடன் நினைச்சதை விட பள்ளத்தாக்கு ரொம்பவே பெருசா இருந்துச்சான். இப்ப திரும்பி பார்த்தானா லைகர் வேற முடியாந்துட்டே இருந்துச்சான். இப்ப காளமாடன் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தானா. காளமாடன் தனது கனவு நோக்கி போவானா இல்ல அந்த லைகருக்கு இரையாவானா அப்படிங்கிறத காளமாடன் பார்ட் 3ல பார்ப்போம்.